சக்தியை ஏற்கனவே இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். என்னோட நம்பிக்கைக்குரியவன் ரேஞ்சர்ஸ் அழிக்கிற வேலையை அவன் பார்த்துக்குவான். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணணும். சிக்கன் மட்டனை விட்டுட்டு முதல்ல மந்திரத்தை பத்தி யோசி. பெப்பர் சிக்கன் ஆல் அது இல்லையா? ரெடி ரெடி. என்ன சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கட்டாஸ்ட்ரோஸ் வினிஷியோ, கட்டாஸ்ட்ரோஸ் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? வினிஷியோ ஐம் சாரி. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா உன்னை பார்த்து இனிமே பயப்பட மாட்டேன். நம்பவே முடியல. நான் சாதிச்சிட்டேன். உன்னை காப்பாத்திட்டேன். என்ன உன் மேல உட்காரணுமா? சரி. இந்த ரேஞ்சர்ஸை இவாழ்ச்சதுக்கு அப்புறம் நான் தனியா போய் ரெட் ரேஞ்சரை அழிச்சேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது பாசலிச்சி இன்ஃபரேடோ. சோ அப்படியே ரிவர்ஸ் சொல்லு. ஓ டார்ஃபனி ஜிலி சாஸ். சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன உதவி வேணுமா? சென்டோரஸ் ஃபீனிக்ஸ் மெகஷோ. வாவ், அவன் கட்டோஸ்டஸ் கூட சேர்ந்துட்டான். சூப்பர். அது எனக்கு வேணும். அங்க பாருங்க. அற்புதம். கட்டாஸ்ட்ரோஸோட சேர்ந்துட்டான். இது எப்படி சாத்தியமாச்சு? ரெட் ரேஞ்சரோட ஸ்டைல் என்னன்னு இப்ப காட்டுறேன். பயப்படுறவன் நான் இல்ல. அப்போ வா. Fire off. வேலையை முடிச்சிட்டேன். இது நம்ம கம்பைன் பவர் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இனி நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் கட்டாஸ்ட்ரோஸ். ஏய் நில்லு, போகாத. வா கட்டாஸ்ட்ரோஸ். கட்டாஸ்ட்ரோஸ் எனக்கு தான் சொந்தம். இல்ல, அத நான் தான் காப்பாத்துனேன். என்னோட கட்டாஸ்ட்ரோஸோட நீ எப்படி இணைஞ்சன்னு இன்னும் எனக்கு புரியல. உனக்குள்ள ஏதோ விசித்திரமான சக்தி இருக்கு ரெட் ரேஞ்சர். அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஒண்ணு அழிக்கிறேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம மறுபடியும் சந்திப்போம் ரெட் ரேஞ்சர். குழப்பமா இருக்கு. கட்டாஸ்ட்ரஸ் கூட நீ ஒன்னா சேருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அருமையா இருந்தது. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுக்கு அடிபட்டு இருந்தது. அதை காப்பாத்துனதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஆமா, எதிர்பாராத விதமா அடுத்த முறை நீ அந்த கட்டாஸ்ட்ரஸ பார்த்தாலும் அது உன்னை விரோதியா தான் பார்க்கும். உன்னோட தைரியத்தையும் வீரத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கு பெருமையா இருக்கு.
தேங்க்ஸ். மத்தவங்களையும் மறந்துடாதீங்க உடானா. அவங்க என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. முக்கியமா இந்த முறை உன்னை காப்பாத்துறது கிளார் சொன்ன மந்திரம் தான் நினைக்கிறேன். உண்மைதான். இன்னொரு விஷயம், வழக்கமா கிளார் மந்திரத்தை மாத்தி சொல்லுவா. இந்த வாட்டி அப்படி சொல்லியிருந்தா நான் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பேன். நேரம் நல்லா இருக்கு. உன்னோட பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னே. நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் சவாலா இருக்கும். நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன்.